தமிழகத்தில் நடந்து முடிந்த 2026 தேர்தலுக்கு பிறகு தனது தோல்விக்கான காரணங்கள் என்ன என்பதை ஆராய்வதற்காக திமுகவின் தலைமை தற்போது ஒரு ஆய்வுக்குழு ஒன்றை ஏற்கனவே அனுப்பி தமிழகம் முழுவதும் தன்னுடைய தோல்விகளுக்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டாங்க. அந்த ஆய்வு அறிக்கையை கட்சியினுடைய தலைமையிடத்தில் அந்த ஆய்வுக்குழுவினர் வழங்கியிருக்காங்க. இதற்கிடையில் லண்டன் பயணம் மேற்கொண்டிருந்தார் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். தனது பயணத்தெல்லாம் முடிச்சுட்டு சென்னையில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைமை அலுவலகமான அறிவாலயத்தில் முக்கிய தலைவர்களோட சில ஆலோசனைகளை மேற்கொண்டு வரார். அந்த ஆலோசனையிலும் ஏற்கனவே ஆய்வுக்குழு சென்று வந்து கொடுத்திருந்த ரிப்போர்ட்டு இதெல்லாம் வச்சு பார்த்து திமுகவில் மிகப்பெரிய அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்துகிற சூழலை உருவாக்கும் வகையில் எதிர்வரும் தேர்தல்களில் தங்களுக்கான வெற்றியை தீர்மானிக்கும் வகையிலும், குறிப்பாக இடைத்தேர்தலாக இருக்கலாம், உள்ளாட்சி தேர்தலாக இருக்கலாம், வரப்போகிற எல்லா தேர்தலையும் தங்களுடைய செல்வாக்கை மீண்டும் திமுக பெறணும் அப்படின்றதுக்கான பல்வேறு விஷயங்களில் ஈடுபட்டு வர்றதை பார்க்க முடியுது. அந்த வகையில் அதிரடியாக சில முடிவுகளை எடுக்க திமுகவினுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் முடிவு செய்திருக்காரு. அதாவது கட்சியில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய ஒரு 18க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளருடைய பொறுப்புகளை பறிச்சிடலாம் அப்படின்னு முடிவு செய்திருக்காரு. இந்த 18 பேர் மாவட்ட செயலாளர்களுடைய பொறுப்பை ஏன் பறிக்கிறாருன்னா, இவங்க சரியான அளவில் கடந்த 2026 தேர்தல் களத்தில் பணியாற்றல, அவங்களால தான் பெரிய அளவிலான தோல்விகளை நாம சந்திக்க வேண்டி இருக்கு அப்படின்னு அதற்கான ஆய்வு அறிக்கை கொடுக்கப்பட்ட சில விவரங்களின் அடிப்படையில் 18 மாவட்ட செயலரை அதிரடியாக அவருடைய பொறுப்புகளை மாற்றுவதற்கு, அவருடைய பொறுப்புகளை பறிப்பதற்கு திமுகவுடைய தலைமை முடிவு செய்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த இடங்களெல்லாம் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவையும் எடுத்திருக்கதான் கட்சியினுடைய தலைமை. ஏறக்குறைய 78 மாவட்ட செயலாளர்கள் கட்சி சார்பில் ஏற்கனவே இருக்காங்க. இந்த 78 மாவட்டங்களை இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா 105 மாவட்டங்களா அதை அதிகரிக்க செய்யணும் அப்படின்ற ஒரு முடிவையும் எடுத்திருக்காங்க. ஏன்னா வரப்போற உள்ளாட்சி தேர்தலில் கணிசமான அளவில் தங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கணும், தங்களுடைய செல்வாக்கை மீண்டும் நிரூபிச்சு ஒரு பிரதான எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தில் இருக்கணும். அப்படின்னா தமிழகம் முழுவதும் நடைபெறுகிற உள்ளாட்சி தேர்தலில் பல இடங்கள்ல திமுக வெற்றியை முடிவு செய்யணும். எனவே இப்படி ஒரு முடிவு செய்வதற்கு அடிப்படையா கட்சியை வலுவூட்டும் வகையில கட்சியினுடைய மாவட்ட செயலாளருடைய எண்ணிக்கையெல்லாம் அதிகரிக்கணும். குறிப்பா 2 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி ஒரு மாவட்ட செயலாளர் என்ற அளவில் பெரிய மாற்றங்களை செய்வோம் கட்சியினுடைய தலைமை தற்போது முடிவு செய்திருக்கு. அது மட்டும் இல்லாம புதிதா ஒரு 27 மாவட்ட செயலாளர்களை நியமிப்பதற்கான முடிவு செய்திருக்காங்கன்ற செய்தியை நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா ஏற்கனவே 78 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க கட்சியில. அந்த நிலையிலிருந்து தற்போது 105 அந்த எண்ணிக்கையை உயர்த்தவும், இதன் மூலமா புதியதா ஒரு 27 மாவட்ட செயலர்களை உருவாக்குற வேலையும் திமுகவுடைய தலைமை முடிவு செய்திருக்கு. அதே போல கட்சியில நீண்ட காலமா செல்வாக்கு மிக்கவர்களாகவும், அதே போல கட்சியில மூத்தவர்கள் என்ற அந்தஸ்தோடு இருந்த பலரை அவங்களுடைய வயது காரணம்லாம் காட்டி அவங்கள தூக்கிடுவாங்க அப்படின்னு பேசப்பட்ட நிலையில கட்சிக்காக உழைக்கிற முக்கியமான நபர்களை அப்படி வயதெல்லாம் காரணம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஒத்துழைச்சாங்க, அவங்களே அந்த பொறுப்பில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்போம். ஒருவேளை அவங்களால முடியல, வயது காரணமாக சில ரீசனை சொன்னாங்கன்னா கட்சியிலேருந்து அவங்கள நீக்கிடுவோம் அப்படின்றவான முடிவையும் எடுத்திருக்கிறாங்க. அதன்படி பார்த்தா பல முக்கியமான பெரிய தலைகளுடைய பொறுப்புகளெல்லாம் பறிக்க போகிறாங்க அப்படின்ற செய்தி பேசப்பட்டிருந்த நிலையில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய துரைமுருகன் பொதுச் செயலாளர் பதவி வகித்து வராரு. அவருக்கு வயது காரணமாகவும் உடல்நிலை சரியில்லாமல் அடிக்கடி மருத்துவமனைகளாக சிகிச்சை பெற்று வருவதனாலையும் அவருடைய பொறுப்பை மாற்றி வேறு யாருக்காவது கொடுக்கலாமா அப்படின்ற ஆலோசனையும் மேற்கொண்டதான். ஆனால் அந்த விஷயத்தில் இப்போத்துக்கு வேண்டாங்க அப்படின்ற முடிவிலும் தெளிவாக இருக்காங்க. அதே போல கடந்த காலங்களில் திமுக தலைவர் கலைஞர் இருந்த காலத்தில் கட்சியினுடைய செயல்பாடுகளை வீரியமிக்க அளவில் கொண்டு போனோம் அப்படின்னா கட்சிக்கு ஒரு செயல் தலைவரை போடுறது என்பதான நிலை இருந்தது. அப்படி போடப்பட்ட போதுதான் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செயல் தலைவராக முதல்ல பொறுப்பேற்றுக் கொண்டார். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலை இப்போ உருவாக்கலாமா, அந்த செயல் தலைவர் பொறுப்பை உதயநிதி ஸ்டாலினிடம் ஒப்படைக்கலாமா அப்படின்ற பேச்சும் அடிப்பட்டது. ஆனால் இப்போத்துக்கு வேண்டாம், கொஞ்சம் தேர்தல் நெருங்கி வரும்போது அந்த மாதிரியான சில முடிவுகளை தேவைன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை தள்ளி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வாரிசு அரசியலில் தலைவர்கள்லாம் இருந்துட்டு இருக்காங்க. அப்பா ஒரு பொறுப்பில் இருப்பார், மகன் ஒரு பொறுப்பில் இருப்பாங்க. இப்படி தொடர்ந்து வாரிசு அரசியல்ன்ற விஷயங்கள் இருந்துட்டு இருக்கிற இந்த நிலையில் முடிந்த அளவுக்கு வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலும் ஒன்று அப்பாவுக்கு வாய்ப்பு இல்லைனா மகனுக்கு வாய்ப்பு என்பதாக பிரித்து மற்ற பொறுப்புகளை எல்லாம் சமப்பகிர்வுன்ற அடிப்படையில் எல்லோருக்கும் பிரித்து கொடுக்கலாம். குறிப்பாக நிறைய இளைய தலைமுறை ஜென்சி குரூப் நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பை வழங்கலாம் அப்படின்னு நிறைய இளைய புதிய முகங்களை அறிமுகப்படுத்தணும் அப்படின்ற முனைப்போட திமுக தலைமை முடிவு செய்திருக்கு.
இந்த திமுக தலைமையுடைய இந்த அதிரடி சில மாற்றங்களை விரைவில் அமுல்படுத்துவதற்கான வேலைகளை எடுத்திருப்பதாகவும் இன்னும் ஒரு சில தினங்களில் ஏறக்குறைய 18க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலர்களை அதிரடியாக மாற்றம் செய்ய போகிறாங்கலாம் திமுகவில். இந்த நிலையில் மாவட்ட செயலர் மாற்றத்தில் நம்ம பேர் வந்துருமா என்ற அச்சத்தில் பல தலைவர்கள் முக்கிய தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானத்திற்கான வேலைகளையும் அந்த பொறுப்புகளிலிருந்து எங்களை நீக்காமல் பார்க்கறதுக்கான வேலைகளை கொஞ்சம் செய்யுங்க அப்படின்னு அறிவாலயத்தை நோக்கி படையெடுக்கவும் தொடங்கியிருக்கதா சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் திமுக தற்போது புது ரத்தம் பாய்ச்சுகிற முடிவோடு கட்சியினுடைய மேலிடத்தில் இருக்கக்கூடிய பல முக்கிய பொறுப்பாளர்களுக்கு பல பொறுப்புகளை புதிதாக வழங்கவும், ஏற்கனவே பதவிகளை வச்சுக்கொண்டு சரியாக பணியாற்றாதக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவங்களெல்லாம் அடிப்படையில் இந்த மாதிரியான பொறுப்புகளிலிருந்து விலக்கணும் அப்படின்றதுலையும் திமுக தலைமை முடிவு செய்திருக்குது.